நாற்காலியிலிருந்து எழுந்தார் எம்ஜிஆர். ஜானகிக்கு கணவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பித்தான் இங்கே வந்தேனே தவிர, ஒரு அடிமையாக இருக்க விரும்பி நான் இங்கே வரவில்லை. வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எம்ஜிஆர் அங்கிருந்து கோபமாக கிளம்பிய போதுதான், நினைத்ததை சாதித்துவிட்ட பெருமிதத்துடன் இன்னொரு சிகரெட்டை எடுத்து நிதானமாக பற்ற வைத்தார் ஜானகியின் கார்டியனான மாமா. நிலைமை எல்லை மீறி போவதைக் கண்டு எம்ஜிஆரை தடுத்து நிறுத்த ஓடோடி வந்த ஜானகி, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாயிருங்க. அவர் நீட்டின ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டாலும் நான் நடிக்கவில்லை என்றால் அவரால் என்ன செய்ய முடியும்? அதனால் தயவு செய்து அவரிடம் சரி என்று சொல்லிவிட்டு போங்கள் என்று எம்ஜிஆரிடம் மன்றாடினார் ஜானகி. ஆனால் ஜானகியின் மீதும் எம்ஜிஆர் அளவிட முடியாத அளவிற்கு கோபம் கொண்டிருந்ததால் ஜானகி சொன்ன வார்த்தைகள் எம்ஜிஆரை ஆறுதல் படுத்துவதற்கு பதிலாக எம்ஜிஆரின் ஆத்திரத்தை அதிகப்படுத்தியது.